அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 2 2024 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் எலெக்ஷன் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. வேறொரு சொல் அந்த சொல்லை வெல்லும் சொல்லாக இல்லாதிருத்தலை அறிந்த பிறகே சொல்ல கருதியதை சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்வன்மைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக இலங்கை அதிபர் தேர்தலில் தமிழ் வேட்பாளர் போட்டின்னு தெரிவிச்சிருக்காங்க. இலங்கை அதிபர் தேர்தலில் அந்நாட்டின் சிறுபான்மையான தமிழ் சமூகத்துக்கு நம்பகமான அரசியல் தீர்வை முன்வைக்கும் தமிழரை வேட்பாளராக நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக மூத்த தலைவர் ஆர் சம்பந்தன் தெரிவித்தார்னு தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் அந்த எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் டீட்டெயிலாக வந்தால் பார்த்துக்கலாம். சும்மா மேலோட்டமாக அந்த நியூஸை பார்த்துக்க வேண்டியதான். அடுத்ததாக தே ஞானசுந்தரம் வே பாலசுப்ரமணியத்துக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது அறிவிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. பேராசிரியர் தே ஞானசுந்தரம், எழுத்தாளர் வே பாலசுப்ரமணியம் ஆகியோருக்கு மா அரங்கநாதன் இலக்கிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் மா அரங்கநாதனின் நினைவையொட்டி ஆண்டுதோறும் ஏப்ரல் 16ஆம் தேதி மா அரங்கநாதன் இலக்கிய விருது முன்றில் இலக்கிய அமைப்பு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இலக்கியத் துறையில் பல ஆண்டுகளாக பங்களித்து வரும் சிறந்த படைப்பாளர்கள் இருவருக்கு அவர்களுடைய ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்பு மற்றும் படைப்பு ஆகியவற்றில் கருத்தில் கொண்டு இவ்விருது வழங்கப்படுகிறதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதில் ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் வந்து கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.